வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இந்த சர்வதேச யோகா தினம் எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா, முதல்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி பதஞ்சலி முனிவர்ன்றவர் தான் இந்த யோகாவே கொண்டு வந்தார். அவர் அஷ்டாங்க யோகான்னு சொல்லி கொண்டு வந்தார். அதை நம்ம வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு சிம்பிள் எக்ஸசைஸாக சொல்லி கொடுத்தாரு. அவர் அதை பதஞ்சலி யோகாவை அவர் அஷ்டாங்க யோகாவை அவர் கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அவர் உடம்பவே அவர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி 40 வருஷம் அவர் உடம்பவே ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அவர் இந்த யோகாவை சிம்பிள் எக்ஸசைஸா நமக்கு எளிய முறை உடற்பயிற்சியா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. காயக்கல்ப பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உடல் மனம் உயிர், இந்த மூணுக்குமே அவர் பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. இந்த பயிற்சி மூலமா எல்லா மக்களும் பயனடையணுன்றதான் அவருடைய ஆசை. உலக சமாதான திட்டம்னே ஒன்று கொண்டு வந்தாரு. உலக மக்கள் கிராமிய சேவை திட்டமும் கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லா கிராம மக்களுக்கு கூட இது திட்டம் போய் சேரணும்னு சொல்றது. அதை நாங்கள் செயல்படுத்திட்டு தான் இருக்கிறோம். எங்களால் முடிஞ்சளவு எல்லா கிராமத்துக்கும் போய் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கிறோங்க. இது சர்வதேச யோகா தினம்ன்றது ஜூன் 21 அப்படின்றது லார்ஜஸ்ட் டே அப்படின்வாங்க. அது எதனால லார்ஜஸ்ட் டே அப்படின்னா, அது உத்தராயணம் தட்சாயணம்னுவாங்க. 6 மாசம் பூமி ரேகை சுழன்று வரும்போது 6 மாசம் வலது பக்கமாகவும் இடதுபுறமாகவும் 6 மாசம் இடதுபுறமாகவும் சுழன்று வரும். அது லார்ஜஸ்ட் டேன்றது ஜூன் 21 ரொம்ப நேரம் பகல் நிறவு பகல் ரொம்ப நேரம் இருக்குன்றதுனால அந்த அன்னைக்கு லார்ஜஸ்ட் டேவை ஜூன் 21 பிரதமர் மோடிஜி டிசம்பர் 11ஆம் நாள் ஐநா சபையில பேசி அறிக்கை ஒப்புதல் பண்ணி டிசம்பர் 11ஆம் தேதி அது ஓகே சொன்னாங்க. உலக சமாதான உலக சர்வதேச யோகா தினம் 2015 உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட ஆரம்பிச்சது. இப்ப 11 ஆண்டுகளா உலகம் முழுவதும் எல்லா உலக மக்கள் அனைவரும் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமா எல்லா மக்களும் ஆரோக்கியமுடனும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் இருக்கணுன்றதான் மகரிஷினுடைய ஆசை. அவர் குருனால நாங்களும் சிஷியர்கள், நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். வாழ்க வளமுடன். எங்க மன்றம் உலக அறிவு திருக்கோயில் ஒசூர் வேளாங்கண்ணி ஸ்கூல் பக்கத்துல நியர் விஜய் கல்யாண மண்டபம் பக்கத்துல அம்மன் நகர், விஜய் கல்யாண மண்டபம் ஊட்டி டெட் எண்டு அம்மன் நகர் அப்படின்ற இடத்துல ஒசூர் அறிவு திருக்கோயில் இருக்குது. அந்த அறிவு திருக்கோயில்ல நாங்க எல்லா மனவளக்கலை மனவளக்கலை மூலமா நாங்க எல்லா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் வாங்க, அவசியம் கத்துக்குங்க. உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, மனதை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உடல் நலம் நன்றா இருந்தா தான் நாம நல்லா வாழ முடியும். அதனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். செல்வம் எவ்வளவு இருந்தாலும் பத்தாது, நோய் இல்லாம இருக்கிறதா செல்வன்றாரு. அதனால நாம நோய் இல்லாம இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி அவசியம் கத்துக்குங்க. அவசியம் எல்லாரும் வாங்க, மன்றத்துக்கு வாங்க. ஒசூர் மனவளக்கலை அம்மன் நகர் அறிவு திருக்கோயில் அவசியம் வாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.